வணக்கம். உங்கள நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் தேனியிலேருந்து வரேன். அ இந்த பயிற்சிய பத்தி, இந்த கோல்ஸ பத்தி நீங்க என்ன அறிஞ்சுகிட்டு இங்க உள்ள வந்தீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்டே இதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. நான் சும்மா வீட்ல உட்காந்து எனக்கு வர்ற ஓவியத்த நான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க படிச்ச ஒரு அக்காட்ட நான் கேட்டேன். அந்த அக்கா தான் எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க. இப்படி மதுரையில விவேகன் அகாடமி இருக்கு. சார் நல்லா சொல்லி தருவாரு அப்படின்ட்டு அவரோட கான்டாக்ட் நம்பர் குடுத்தாங்க. அவருக்கு கால் பண்ணி தான் அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது சார் வரைய தெரியாட்டினா கூட வரையலாமா சார்? எல்லாமே முழுசா வந்துருமா சார்? அப்படின்னு நெறைய டவுட் கேட்டேன். அப்புறம் இங்க இங்க நான் 1 மாசம் 2 மாசம் படிக்கும்போது தான், சரி இது நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. நெறைய கத்துக்கிட்டேன். இதுல வர வர தான் எனக்கு ஆர்வம் நெறையா வந்துச்சு. இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியோட சிறப்பு நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? இது சிறப்புன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பொருள பார்த்தோனே, அதை எப்படி வரையணும்? அது எந்த இதுல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? கரெக்ட்டா நம்ம வரைவோமா? அப்படின்றது தெரியாது. ஆனா, இங்க வந்த பிறகு தான் சார் சொல்லிக் குடுக்கும்போது, அது எந்த எந்த திகையில இருக்கு? எந்த கோணத்துல இருக்கு? அது அதுல எல்லா பொருளுமே இருக்கா? அதோட விதிகள் எல்லாமே சொல்லிக் குடுத்தாரு. அது அது ஃபாலோ பண்ணி நாங்க வரைஞ்சிட்டோம். இதுக்கு வரையும்போது சும்மா நம்மளா ஒரு இத வரைஞ்சுக்கிருவோம். ஆனா, இப்ப அப்படி இல்ல. ஒரு பொருள பார்க்கும்போதே அது எங்களுக்குள்ள இருக்குன்றத கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்து ஃபர்ஸ்ட்டு நம்ம டிரா பண்ணும்போது ரப்பர் நெறைய யூஸ் பண்ணுவோம். இங்க வரும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு மாசத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. போக போக அதையுமே ரப்பர் யூஸ் பண்றது ஃபுல்லாமே நாங்க நிப்பாட்டிட்டோம். அடுத்து ஒரு பொருள ஒரு இடத்த எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். வர்ண நிலைகள் அந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம உருவாக்குறது எல்லாமே நம்மள சார் சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கலரிங்களை பத்தி. இப்போ ஃபீஸ பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். வெளியே ஒரு பாடத்துக்கே இவ்வளோன்னு சொல்லி நிறைய காசு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. மொத்தம் 25 சப்ஜெக்ட் உள்ளக்க வந்துடுது. அதுக்கே நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையா. இந்த பயிற்சிக்குள்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸா இருக்கு நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி நான் வேற எங்கேயும் போனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்ததே ஒரு பெரிய அனுபவம். எனக்கு பெரிய ஒரு இது பொக்கிஷமா தான் நான் நினைக்கிறேன். இங்க நான் நிறைய கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வரையும்போது ஒரு இது இல்லாம, கரெக்டா இல்லாம, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம, ஏதோ நானா வரைஞ்சு அதான் சரி நல்லா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க எல்லாம் கத்துக்கிட்ட பிறகுதான் சரி நம்ம பண்ணிக்கு இதுக்கு முன்னாடி கோர்ஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு தவிர நம்ம தப்பா பண்ணியிருக்கோம். இங்க வந்த பிறகுதான் சரி நம்ம ஒவ்வொன்னா கரெக்டா தப்பா என்னன்னு தெரிஞ்சு பண்ணி கரெக்டா எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு. இந்த கோர்ஸுக்குள்ள இனிமேல் புது மாணவர்களா வருவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? புதுசா வரவங்க யாரும் பயப்பட வேணாம். பயப்படாம வரலாம். எனக்கும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வரும்போது எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. இங்க படிக்கும் போதுதான் அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு. அதனால புதுசா வரவங்க பயப்படாமையோ தைரியமாவோ சார நம்பியே வரலாம். இப்ப ஆன்லைன் மூலமா பயிற்சி பெறதுக்கும் நீங்க லைவா இங்க கத்துக்கிறதுக்கும் உள்ள என்ன வித்தியாசத்தை நீங்க உணர்றீங்க? ஆன்லைன்ல படிக்கலாம். ஆனா படிக்கிறதுனா சிம்பிளான பாடத்தை ஆன்லைன்ல படிக்கலாம். ஆனா நேரடியா படிக்கிறது தான் என்னை கேட்டா பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். நேரடியா படிக்கும்பொழுது நம்ம ஸ்டார்ட் பண்ண நிறையா அவரோட அனுபவம் எல்லாமே நம்மளுக்கு முழுசா சொல்லுவாரு. நம்ம எவ்வளோ சந்தேகங்கள் கேட்டாலும் அவர் நம்மளுக்கு சொல்லி தருவாரு. ஆன்லைன்லனா ஒரு 5-6 லெசன்களை வேணா ஆன்லைன்ல படிக்கலாம். ஆனா பெஸ்டா படிக்கிறதுனா நேர்ல படிக்கிறது தான் நல்லா இருக்கு. நீங்க ஆசிரியரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சாரை பத்தி சொல்லணும்னா அவர் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாரு. நம்ம எத்தனை சந்தேகங்கள் கேட்டாலும் அதை மறுபடியும் நம்மளுக்கு சொல்லி தருவாரு. அவர் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம தான் நம்மளுக்கு முழுசா கத்து கொடுத்துறாரு. அதனால அவரை பத்தி நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கும் போதும் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் நம்மளுக்கு சந்தேகம் வந்தாலுமே அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்கலாம். அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்ல. இந்த கோர்ஸின் பாடத்திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த கோர்ஸ்ல வந்து மொத்தம் 25 பாடங்கள் இருக்கு. ஆனா சார் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரே பென்சில்லே நம்மளுக்கு வந்து எல்லா விதிகளுமே வர மாதிரி நம்மளுக்கு முழுசா கத்து தந்துருவாரு. இந்த பாட இந்த பாடத்திட்டம்னா இதுல வந்து வண்ணங்கள், ஆம், எல்லா பெயிண்ட்ஸுமே வந்துடுது. பென்சில் ஓவியம் எல்லாமே வந்துடுது. அதனால சிறப்பு தான் சார். வெளியூர் மாணவர்களுக்காக நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? பிக்ஸ்னா அவங்க வந்து வரும்போது நினைப்பாங்க இதுக்கு போகலாமா, நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. ஏன்னா அப்படிதான் நானும் வந்தேன் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா. அப்புறம் தான் வர வரதான் நம்மளுக்கு இதுல வந்து ஆர்வம் வந்து நிறையா வந்துச்சு. நம்ம வந்து இங்க இந்த கிளைமேட் ஒத்துக்காது, மதுரை வந்து நம்மளுக்கு பயம் அப்படிலாம் நம்ம எதுவுமே நினைக்க தேவையில்ல. இங்க வரும்போதே நம்மளுக்கே எல்லாமே பழக ஆரம்பிச்சிரும். இந்த அதாவது இங்க வந்து படிக்கணும், நம்ம எப்போ போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்களா பயப்படாம தைரியமா வந்து படிக்கலாம்.